Rahim. Salam alaikum wa rahmatullahi wa barakatuh. இது கிண்ணியாவின் ட்வின்ஸ் டிவி. இன்றைய கலையகத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் கலையகத்துக்கு தேசிய காங்கிரசினுடைய நகரசபையினுடைய தலைமை வேட்பாளர் முத்துமரக்கார் அப்துல் ஜவாத். முத்துமரக்கார் அப்துல் ஜவாத் அவர்களே, உங்களை நாங்கள் இந்த கலையகத்துக்கு வரவேற்கிறோம். சலாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று கிண்ணியாவினுடைய தேர்தல் களம் உண்மையாகவே சூடு பிடித்திருக்கிறது. கிண்ணியாவில் இது உண்மையாகவே ஒரு திருவிழா. இது பற்றி நீங்கள் கிண்ணியாவினுடைய அரசியல் சம்பந்தமாக நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? மீண்டும் எனது சலாத்தை ஏற்றி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து உங்களுடைய கலையகத்தில் ட்வின் டிவியினூடாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இந்த ஸ்தாபனத்துக்குரிய தலைவருக்கும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கும் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிண்ணியா நகரசபையில் தேர்தல் களம் இப்பொழுது மிகவும் சூடு பிடித்த நிலையில் உள்ளது. உண்மையாக நாங்கள் போட்டியிடுகின்ற தேசிய காங்கிரஸ் திருகோணமலை மாவட்டத்தில் சாதாரணமாக 6 சபைகளுக்கு போட்டியிடுகின்றன. இந்த 6 சபைகளில் மிக பிரதானமான சபையாக கிண்ணியா நகரசபையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் அந்த கிண்ணியா நகரசபையுடைய தலைமை வேட்பாளர் என்ற ஸ்தானத்தில் இருந்து நான் பேசுவதாக இருந்தால், கிண்ணியாவின் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த கிண்ணியா மக்களுடைய அவல நிலையை 1989 இருந்து இன்று வரை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த அவல நிலை இன்னும் மாறவில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலின் ஊடாக இந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், இந்த தேர்தல், அதாவது நகரசபை தேர்தலின் ஊடாக தேசிய காங்கிரசுக்கு இந்த ஆட்சியை அமைப்பதற்கு உரிய சந்தர்ப்பத்தை இந்த மக்கள் வழங்கினால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இருக்கின்ற 4 வருட காலத்துக்குள் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான எல்லா வகையான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். கிண்ணியா நெடுங்காலமாக அரசியலை கண்டு வந்திருக்கிறது. சுதந்திரக்கு பின்னால் ஒரு 76 வருடங்கள் அரசியலை கண்டு வந்திருக்கிறது. நீங்கள் 88 இருந்து கேட்கிறீர்கள். உங்களை பற்றி சொல்லப்போனால், நீங்கள் 1987க்கு பிறகு ஸ்ரீலங்காவின் முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளராக கூட இருந்திருக்கிறீர்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலிருந்து ஒரு மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேசிய இயக்கம். அந்த தேசிய இயக்கத்தை விட்டு நீங்கள் 2000 ஆண்டில் அறிவு வெளியே வருகிறீர்கள். அதற்கான காரணங்களை நீங்கள் கூற முடியுமா? ஏன் முஸ்லிம் காங்கிரஸ் என்னுடைய அரசியலை விட்டு நீங்கள் வெளியே வந்தீர்கள்? நிச்சயமா இந்த உண்மையை நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், 1987ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் காத்தாங்குடியில் ஆரம்பிக்கப்பட்டு, அந்த நேரத்தில் எங்களுடைய தேசிய தலைவர் அந்த யுத்த காலம் இருந்ததினால் கல்முனையிலிருந்து இடம்பெற வேண்டிய தேவை ஏற்பட்டு கொழும்பில் தஞ்சமடைந்து, கொழும்பில் பண்டாரநாயக்கா மாவட்டத்தில் உள்ள டேமிஸ்ட்ரிக்கு அருகாமையில் உள்ள ஒரு இந்த கலையகத்தை விட சிறிய ஒரு இடத்தில் அவர் வாழ்ந்து அந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை வளர்த்து வந்த காலத்தில் இருந்து நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு இருந்திருக்கின்றோம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுகளை தாக்கல் செய்து அது அந்த தேர்தல் நடைபெறாமல் இருந்திருக்கின்றன. அதே போல மாகாண சபை தேர்தலில் நாங்கள் கிழக்கு மாகாணத்து வடகிழக்கு மாகாணமாக இருக்கப்பட்ட முதலாவது தேர்தலாக இருந்த காலத்தில் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தை மையமாக படுத்தி திருகோணமலை மாவட்டத்திலே ஒரு 5 மாகாண சபை உறுப்பினர்களை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்று இருந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களும் இன்னும் இதர கட்சியினுடைய ஆதரவாளர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களித்து 5 மாகாண சபை உறுப்பினர்களை 89ஆம் ஆண்டு எங்களுக்கு தந்தார்கள். அந்த வகையில் எம்ஏஎம் அப்துல்லா மௌரூப் என்ற ஒருவர் தற்போதைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மூதூர் தொகுதியின் அமைப்பாளராக இருக்கின்றவர். அன்று அவருடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸில் உள்ள ஒரு போட்டோவை வைத்துத்தான்
நாங்கள் முழுமையாக பிரச்சாரம் செய்தோம். அவருக்கும் தலைமைத்துவத்துக்கும் உள்ள முரண்பாட்டின் காரணமாக அவர் கட்சியை விட்டு வெளியேறினால் நடந்த பொதுத் தேர்தலில் 89ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்திலே போட்டியிட்டு 17,000 வாக்குகளை பெற்று ஒரு உறுப்பினரும் பெறாமல் இருந்த காலத்தில் தான் மாகாண சபை உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வேலை திட்டத்தை தேசிய தலைவர் எடுத்தார். அதில் கினியாவுக்கான ஜமால்டீன் சார் அவர்களையும், திருகோணமலைக்காக அசீஸ் அவர்களையும், மூதூர் தோப்பூருக்காக ஒருவரையும், இன்னும் ஒரு ஜவாத் மரைக்கார் என்பவரையும் 5 பேரை கொண்ட உருவாக்கப்பட்டு அதன் ஊடாக முஸ்லீம் காங்கிரஸ் வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. 94ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் முஸ்லீம் காங்கிரஸுக்கு இணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மர்ஹூம் ஏல் அப்துல் மஜீதுடைய மகன் நஜீப் அப்துல் மஜீத் அவர்களை நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்குள்ளுக்கு இணைத்து அவரை எடுத்து நாங்கள் 94ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை திருகோணமலை மாவட்டத்தில் வென்றெடுத்து 99ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் அவர்களோடு பயணம் செய்த காலத்தில் புதுமையான ஒரு நிலைமை இந்த நாட்டில் இருக்கின்றதினால், யுத்த காலங்கள் இருந்ததினால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு திடகாத்திரமான ஒரு தலைமைத்துவம் தேவைப்படுகின்றது. அந்த தலைமைத்துவம் ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கின்ற ஒருவர் ஊடாக நிவர்த்தி செய்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆலோசனைக்கு அமைய நாங்கள் முன்னாள் ஐபியாக கடமையாற்றிய பைத்துல்லா என்பவரை இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு இணைத்து முஸ்லீம் காங்கிரஸ் ஊடாக அவரை பயணித்த காலத்தில் எலெக்ஷன் தேர்தல் காலங்களில் தான் இந்த மாதிரியான அசம்பாவிதம் உண்டு. எங்களுடைய தேசிய தலைவர் சடிதியான விமான விபத்தில் இறந்தார். அதே போலவே பைத்துல்லா அவர்களும் மூதூரில் கன்னிவடி வைக்கப்பட்டு அவரும் இருந்ததன் காரணமாக 99ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸுக்கு மீண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அவருடைய சகோதரனான MS தௌபிக் அவர்களை வென்றெடுத்தோம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு பயணிப்பதற்கு முடியாத காரணம் என்னவென்று சொன்னால், தற்போது இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவரும் திருகோணமலை மாவட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவர்கள் சுயநல தன்மையோடு செயல்படுகின்றார்கள். கட்சியை வளர்ப்பதற்கு எந்த விதமான வேலை திட்டத்தையும் முன்னெடுப்பதில்லை. தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆதரவாளர்களுடையோ போராளிகளுடையோ மனோநிலையை கண்டறியாத காரணத்தினால் என்னை போன்ற பல போராளிகள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை விட்டு நாங்கள் விலகி, நாங்கள் இதுவரைக்கும் எந்த கட்சியோடையும் சேராமல் சுவாதீனமான முறையிலே செயல்பட்டு, எந்தெந்த கட்சியோடு சேர்ந்தாலும் சுவாதீன தன்மையை முன்வைத்துத்தான் நாங்கள் அந்த கட்சியோடு சேர்ந்து பயணித்திருக்கின்றோம். அந்த வகையில் தான் இன்றும் தேசிய காங்கிரஸோடு நாங்கள் சேர்ந்திருக்கின்ற காரணம், தேசிய காங்கிரஸுடைய முழு உறுப்பினர் பதவிகளை இன்னும் நாங்கள் பெறாமலும், நாங்கள் சுவாதீனமான கினியா மக்கள் பேரவை என்ற ஒரு அமைப்பின் ஊடாக ஸ்ரீலங்கா தேசிய காங்கிரஸுடைய தேசிய தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்தித்தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கினியா நகர சபையுடைய தலைமை வேட்பாளராக களமிறங்கி. நீங்கள் சொன்னீர்கள் கிண்ணியா மக்கள் பேரவை தேசிய காங்கிரஸோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள் என்று. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம் என்ன? தேசிய காங்கிரஸுக்கும் கிண்ணியா மக்கள் பேரவைக்கும் இடையிலான நடந்த இந்த சந்திப்பின் பொழுது அல்லது பேச்சுவார்த்தையின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள் என்ன என்பது சம்பந்தமாக நீங்கள் கூற முடியும்? நிச்சயமாக. அதில் என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய கினியா நகரசபையை மாத்திரம் நாங்கள் மையமாக வைத்து பேசவில்லை. கினியா நகரசபை, கினியா பிரதேச சபை, 2 சபைகள் இருக்கின்றன. திருகோணமலை மாவட்டத்தில் 97% முஸ்லீம்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் கினியா. இந்த கினியா பிரதேசத்தில் இருக்கின்ற தலைமைத்துவங்கள் தான் இந்த கினியாவை வடிவமைக்க வேண்டும். அதாவது கண்டியில் உள்ளவர்களோ, மன்னாரில் உள்ளவர்களோ, அல்லது அக்கரப்பத்தில் உள்ளவர்களோ, இல்லை வேறு திசையில் உள்ளவர்கள், எங்க இருக்கிறவர்களும் இந்த கினியாவை வடிவமைக்க முடியாது. அவர்களுக்கு இந்த கினியாவுடைய கிரவுண்ட் தெரியாது. அவங்களுக்கு எழுத்து மூலம் தான் தெரிந்திருக்கின்றன. ஆனால் நாங்கள் தேசிய காங்கிரஸோடு செய்து கொண்ட ஒப்பந்தம்,
திருகோணமலை மாவட்டத்திலே கினியா பொதுவாக கினியா நகரசபையும் பிரதேச சபைக்கும் உரிய எல்லை நிர்ணயம் 17 GS டிவிஷனை கொண்ட ஒரு சபை, நகர சபை 14 GS டிவிஷனை கொண்ட சபை, ஒரு பிரதேச சபை. இந்த பிரதேச சபையில தான் எங்களுடைய கினியா மக்களுடைய அனைத்து வளங்களும் இருக்கின்றன. இந்த வளங்களை மேன்மைப்படுத்த வேண்டும். இந்த வளங்களை ஒரு கட்டுக்கோப்பான முறையில் முஸ்லீம்கள் ஆட்சி செய்கின்ற பிரதேசத்தில் இந்த பாதுகாப்பான ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் தேசிய காங்கிரசுடன் கதைத்ததன் ஊடாக அவர்களும் அந்த எண்ணத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கினியா நகரசபை, கினியா பிரதேச சபை நாங்கள் உங்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் நாங்கள் வேலை செய்வதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்ற உறுதிப்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் தேசிய காங்கிரஸில் இறங்கி இந்த தேசிய காங்கிரஸை ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் செயல்படுகின்றோம். நீங்கள் கிண்ணியாவினுடைய திடகாத்திரமான அரசியல் ஒன்று செய்யப்பட வேண்டும். கிண்ணியா மண்ணினுடைய முடிவுகள், கிண்ணியா மண்ணினுடைய சமூக பொருளாதார அரசியல் முடிவுகளை கிண்ணியா மக்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு காத்திரமான கருத்தை குறிப்பிட்டீர்கள். நான் நினைக்கிறேன் கிண்ணியாவினுடைய அரசியல் வகிபாகம் அல்லது கிண்ணியாவினுடைய அரசியல் வரலாறு என்று பார்க்கும் பொழுது மர்ஹூம் அப்துல் மஜீத் அவர்கள் கிண்ணியாவினுடைய ஒரு மிகப்பெரிய அரசியல் அரணாக பார்க்கப்படுகிறார். நீங்கள் சற்று ஒப்பு நோக்க முடியுமா அப்துல் மஜீத் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அல்லது அந்த காலத்தில் நடந்த அரசியலுக்கும் இப்பொழுது கிண்ணியாவில் நடக்கிற அரசியலுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? இல்லை, நிச்சயமாக ஒரு சில அரசியல்வாதிகள் இப்போது சொல்கின்றார்கள், அவர்கள் மர்ஹூம் மஜீதுடைய அந்த பெருந்தலைவர் மஜீதுடைய தலைமைத்துவத்தை காணாதவர்கள், அவருடைய தூர நோக்கை சிந்திக்காதவர்கள். அவர்கள் தான் பேசுகிறார்கள், முஸ்லிம் அரசியல்வாதியில மஜீது எதை செய்தார் என்று. ஆனால் திடகாத்திரமாக சில ஆதாரங்களை நான் முன்வைத்து சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றன. 1970ஆம் ஆண்டு என்னுடைய தகப்பனார் அவரோடு சேர்ந்து பயணித்த ஒரு அரசியல் களங்களில் உள்ளவர். அவர் 1970ஆம் ஆண்டு என்னுடைய தகப்பனுக்கு எழுதியிருந்த கடிதம் என்னிடம் இருக்கின்றன. 25/2/1970ஆம் ஆண்டு அவருடைய எழுத்தில் உள்ள கடிதம். இந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்கின்றார், இன்று நடக்கின்ற சம்பவம் இந்த கடிதத்தில் இருக்கின்றன. 2025ஆம் ஆண்டு நடக்கின்ற சம்பவம் இந்த கடிதத்தில் இருக்கின்றன. அப்படி என்றால் மர்ஹூம் அப்துல் மஜீத் அவர்கள் தூர நோக்கோடு சிந்தித்தார். இப்பொழுது கிண்ணியாவினுடைய அரசியல் தூர நோக்கற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். நிச்சயமாக அதுதான் உண்மை. காரணம் என்னவென்று சொன்னால், கிண்ணியாவுடைய எல்லை அல்லை வீதியாக இருந்தது. கந்தலாய் ஊடாக சேர்விலை செல்லுகின்ற அல்லை வீதியாக இருந்தது. அடுத்த எல்லை கிண்ணியாவுடைய கடல் எல்லையாக இருந்தது. ஆனால் இன்று அந்த எல்லையெல்லாம் சுருங்கி ஒரு குறுகிய வட்டத்துக்குள் 90,000 1 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு இறுக்கமான சூழ்நிலையை இன்று இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். ஆனால் அவர் பரந்த அளவில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அனைத்துக்குமான வரைபடத்தை செய்தார். ஆனால் அன்று இருந்த அரசியல் தலைமைகள் இந்த நிலைமையை சொல்லி 1977ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மர்ஹூம் அப்துல் மஜீத் அவர்கள் கிண்ணியா பிரதேசத்தில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் சொல்லுகின்றார்கள், இன்னும் ஒரு 30 வருடங்களுக்கு பின்பாவது இந்த நாட்டில் இரத்த வெள்ளங்கள் ஓடக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதை நான் அவதானிக்கின்றேன். ஆகவே மக்கள் விழிப்போடு செயல்பட்டு என்னை போன்ற தலைவர்களை உருவாக்குங்கள் என்று அவர் சொன்னார். அந்த நேரத்தில் இருந்த அரசியல் எதிராளிகள் மஜீதுக்கு வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் கிண்ணியாவில் இரத்த ஆறு ஓடும் என்ற ஒரு கோஷத்தை உண்டு பண்ணி அப்துல் மஜீத் அவர்களுடைய அரசியலை ஸ்தாபித்தார்கள், முழுமையாக இல்லாமாக்கினார்கள். சம்பீதமடைந்து விட்டது. அதிலிருந்து அவருடைய அரசியல், அவருடைய எல்லா வேலை திட்டங்களும் முன்னெடுக்க முடியாத ஒரு சூழலில் அவர் இருந்து அகால மரணம் அடைய வேண்டிய நிலை வந்தது. பயங்கரவாத அமைப்பினால்
அவரை சுட்டு கொண்டார்கள். கொண்டதன் ஊடாக வேறொரு திசைக்கு சென்று MEHM மௌரூப் அவர்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராகவும் மன்னார் மாவட்ட அமைச்சராகவும் துறைமுகங்கள் கப்பல் துறை பிரதி அமைச்சராகவும் இருந்து எந்த விதமான அடிப்படை தேவையான அபிவிருத்திகள் கூட செய்யப்படாத ஒரு நிலையில் கினியா குண்டும் குழியுமாகவும் காணப்பட்டது. அதன் பிறகுதான் 94ஆம் ஆண்டு எலெக்ஷன் தேர்தலுக்கு பிறகு மேன்மை தங்கிய ஜனாதிபதியாக அந்த நேரத்தில் இருந்த சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் இந்த வீதிகளோ மற்ற அபிவிருத்தி வேலைகளோ முன்னெடுக்கப்பட்டன. மர்ஹூம் ஏல் அப்துல் மஜீத் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் சுமார் 35 வருடங்கள் 40 வருடங்கள் கடந்து இருக்கின்றன. இந்த காலகட்டத்திலே கிண்ணியாவினுடைய அரசியல் உண்மையாகவே மக்களுக்கான அரசியலாக செய்யப்படவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக. காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய கினியா பிரதேசம் ஒரு விவசாய பிரதேசம். இந்த விவசாய பிரதேசம் அதே போல எங்களுடைய பிரதேசத்தில் கடல் தொழிலாளிகள் அதிகமாக இருக்கின்றார்கள். கடல் தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிகள் இருக்கிறார்கள். இந்த 2 விஷயங்களும் கடல் தொழிலாளர்களுக்கான தொழில் முறையை ஒழுங்கான முறையில் அமைத்து கொடுப்பதற்கோ அல்லது இந்த தொழிலாளர்களுடைய வளங்களை பாதுகாக்கின்ற வேலை திட்டங்களையோ அல்லது இந்த தொழிலாளர்களுடைய மேம்பாட்டு தன்மையில் என்னென்ன விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு வேலை திட்டத்தை நான் இந்த 94 இருந்து இன்று வரைக்கும் நான் காணவே இல்லை. அதே போலவே எங்களுடைய விவசாய நிலங்களுக்கு விவசாயங்கள் 3 முறை செய்யக்கூடிய விவசாய நிலங்கள் இருக்கின்றன. மகாவலி தண்ணீரை திருப்புவதற்கு மிகவும் இலகுவான பிரதேசம். பல குளங்கள் இருக்கின்றன. இந்த குளங்கள் புனரமைக்கப்பட்டும் படாமலும் இருக்கின்றன. இந்த மகாவலி தண்ணியை பெற்று தருவதாக பல அரசியல்வாதிகள், குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் 2000 ஆண்டு வந்த MS தௌபிக் அவர்கள் அந்த முறை விட்டு அடுத்த முறை நடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நான் இந்த மகாவலி தண்ணியை இந்த முறை நான் எடுத்து தரவில்லை என்று சொன்னால் அடுத்த முறை நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் பகிரங்கமாக மேடைகளில் சொன்னவர். பகிரங்கமாக மேடையில் சொன்னார். மகாவலி நீரை கிண்ணியாவினுடைய விவசாய தேவைகளுக்கு பாவிக்கப்பட முடியாவிட்டால் தான் அடுத்த தேர்தலில் பங்கேற்க மாட்டேன் என்று குறிப்பிட்டதாக நீங்கள் சொன்னீர்கள். அதற்கு பிறகு பல தேர்தல்களில் அவர் போட்டியிட்டார். 2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். அதுக்கு முன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனமும் அதுக்கு பின்னால் ஒரு தேசிய பட்டியல் ஆசனமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய அரசியலுக்கு அப்பால் கிண்ணியாவினுடைய நகர எல்லைக்குள்ளான முற்றுமுழுதான அடிப்படை பிரச்சனைகள் என்ன என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அடிப்படை பிரச்சனை முழுமையாக இருக்கின்றன. முதலாவதாக அந்த சிங்களத்தில் சொல்வார்கள் 2 அணக்கூட்டத்தமா பிட்டி ஹோயான். 2 அணக்கூட்ட பிட்டி ஹோயான், அதாவது பேலை முடுக்குக்குள்ளதான் புட்டிய தேர்றது. அதே மாதிரி மழை காலங்கள் வரும்போதுதான் கான் வெற்ற வேலை திட்டத்தை இவங்கள் சோடிப்பார்கள். பெகோ JCPயை கொண்டு வந்து கானை வெட்டுவார்கள், வீதியில் அந்த மண்ணை போடுவார்கள். சென்ற வெள்ளத்தில் வந்த தண்ணிக்கு மண் வெட்டி இன்றும் MS தௌபிக் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வீதியில் ரோட்டோரத்தில் இன்னமும் அந்த மண் இருக்கு. எந்த விதமான ஒரு துப்புரவு பணிகளும் செய்யாத நிலையில். ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த கினியாவுடைய நகரசபை எல்லைக்குள் இருக்கிற 17 GN டிவிஷன் 17 GS பிரிவுகளிலும் நாங்கள் உண்மையாக இந்த மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக உறங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வடிகால் அமைப்பை சீரான முறை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் 2000 ஆண்டு இருந்தது. 2000 ஆண்டு இதுக்கான வரைபடங்களை வரைவதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்தும் அன்று இருந்த பாராளுமன்ற உறுப்பினருமோ அன்று இருந்த நகரசபையுடைய நகர பிதாக்களோ இதுக்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்படவில்லை. அரசியல்வாதிகளுக்கு தேவையான விடயங்களை கான் கட்டுவதாக நினைத்து ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அவங்களுடைய வால் பிடித்து திரிகிறவர்களுக்கு 100 மீட்டர் 200 மீட்டர் கானை கொடுப்பார்கள். எந்த ஏரியாவில் கட்டணுமோ அந்த ஏரியாவில் கட்டிக்கொள்ளுங்கள். முன்னுக்கும் காணில்லை, பின்னுக்கும் காணில்லை,
நடுவுல ஒரு கான்றியும் அந்த காணால் தண்ணியும் என்ன வழியே. செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆனால் அப்படியான நீங்கள் வந்து நகர சபைக்கு போனால், தேசிய காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி அல்லது கிண்ணியா மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்கள் சென்றால், இந்த வடிகால் அமைப்பு சம்பந்தமான உங்களிடம் திட்டம் எதுவும் முழுமையான வேலை திட்டம் இருக்கின்றன. முழுமையான வேலை திட்டம் இருக்கின்றன. இந்த கினியா நகரசபையினுடைய எல்லையில் நாங்கள் 4-5 இடங்களாக பிரித்திருக்கின்றோம். இந்த வடிகால் அமைப்புகளை உருவாக்கி அந்த நீர் வடிவதற்கான இடங்கள் 5 இடங்களை நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கின்றோம். அந்த இடங்கள் ஊடாக அந்த தண்ணீரை முழுமையாக கடலுக்கு செல்வதற்கு, ஆற்றுக்கு செல்வதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் இப்பொழுது எங்களுடன் வரைபடங்களோடு நாங்கள் செய்து கொண்டு அதுக்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். கிண்ணியாவிலே இந்த உணவு பொட்டலங்கள் மக்களுக்கு கொடுப்பது சம்பந்தமான ஒரு அரசியல் இருக்கின்றது. இந்த வெள்ள நீரை பயன்படுத்தி, இந்த இடர்காலத்தை பயன்படுத்தி இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரணம் கொடுப்பதே ஒரு அரசியலாக செய்கிறார்கள் என்று பலர் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த பொட்டணிகளை கொடுத்தவர்கள் நாங்கள். எப்பொழுது என்று சொன்னால், சுனாமிக்கு முன்பும் சுனாமிக்கு பின்பும் நாங்கள் சரண்டி ஃபவுண்டேஷன், அசீசா ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகளுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களாக இருந்து செயல்பட்டு இந்த மக்களுக்கான வறுமை ஒழிப்பு திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உணவு பொதிகளை வாழ்வாதாரத்துக்கான உணவு பொதிகளை வழங்கியிருக்கின்றோம். சுய தொழிலுக்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். பல வகையான, அதாவது நீங்கள் அவர்களுக்கு அது தெரியாமல் இருக்க, எங்களுக்கு நாங்கள் செய்து மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த குடும்பங்களை வாழ்வாதாரம் செய்வதற்கான வழிமுறைகளை கூட நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அதில் படம் போட்டு காட்டவில்லை. எந்த விதமான படங்களையும் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்து அந்த படத்தினூடாக நாங்கள் எந்த விதமான, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? தேவை ஏற்பட்ட போது நீங்கள் உணவு பொதிகளை வழங்கினீர்கள், ஆனால் தேவை இல்லாத பொழுதும் இந்த வெள்ள நீரை பயன்படுத்தி இப்பொழுது தொடர்ந்து உணவு பொதிகள் கொடுக்கிற ஒரு அரசியல் இங்கே நடைபெற்றிருக்கிறது. அதை கூற வருகிறது. நிச்சயமா அது உண்மையாக ஒரு இந்த அந்த வழிமுறைகளை செய்தவர்கள் உண்மையாக இஸ்லாம் தெரியாதவர்கள். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை முழுமையாக மறைத்துவிட்டு அவர்களுடைய சுயநல தேவைக்காக செயல்படுகின்றார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நீங்கள் இதிலே இஸ்லாம் தெரியாதவர்கள் அல்லது மார்க்கம் சம்பந்தமாக புரிதல் இல்லாதவர்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இது 97% இஸ்லாமியர்கள் அல்லது இப்போ அழகாக சொல்ல போனால் மூமின்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். கிண்ணியாவினுடைய அரசியல் எந்தவித இஸ்லாமிய பண்புகள் விளிமியங்கள் அற்று நடத்தப்படுகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முழுமையாக சரியான முறையில் கினியாவை பொறுத்த அளவில் ஒவ்வொரு மகல்லா ரீதியாக இந்த அரசியல் செய்யப்பட வேண்டும். பள்ளி ஊடாக அரசியல் செய்யப்பட வேண்டும். ஆனால் இலங்கையில் உள்ள அரசியலுக்கும் எங்களுடைய நிலைமை மாறி பள்ளியில் இந்த விஷயங்கள் பேசக்கூடாது, நீங்கள் வெளியிலே பேசிக்கொள்ள வேண்டும் என்ற கோஷங்கள் தான் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் எந்த விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து சொல்வதற்கு இங்கு 1000 அமைப்புகள் இருந்தாலும் அமைப்புகள் ஒரு திடகாத்திரமற்ற அமைப்புகளாகவே இருக்கின்றன. அரசியல் காலங்கள் வரும்போது தனக்கு தேவையான கட்சிகளோடு இணைந்து கொண்டு அவர்கள் வளர்ப்பதற்கு மாத்திரம்தான் செயல்படுகின்றார்களே தவிர சமூகத்தை ஒரு கட்டி காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, சமூகத்துடைய தேவைப்பாடு, சமூகத்துடைய சமய நிகழ்வுகளை சரிவர வழிநடத்த தெரியாத தலைமைத்துவங்கள் தான் உருவாக்குவதற்கு எத்தனிக்கின்றார்கள் சுயநல தேவைக்காக. ஆனால் நிச்சயமாக சத்தியமாக தேசிய காங்கிரஸோடு நாங்கள் இணைந்தது இந்த சமூகத்துடைய சமூக நலனை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய கலாச்சாரம் பேணி பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய இளைஞர்களுடைய வழிமுறை மிகவும் திசை திரும்பிய வழிமுறையாக இருக்கின்றன. அது நேரான திசையாகவும் தெளிவான திசையாகவும் களிமாவோடு வாழக்கூடிய ஒரு மக்களாகவும் ஐங்கால தொழுகையை பேணி தொழக்கூடிய மக்களாகவும் இந்த மக்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கரு எங்களிடம் இருக்கிறது.
உள்ளூராட்சி சபைகளை பேணுவதற்கு அல்லது அந்த மக்களினுடைய நலன்களை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு பேண்தகு நகரங்களை உருவாக்குவதற்கு வரி அத்தியாவசியமாகிறது. நிச்சயமா இந்த இறைவரி செலுத்தப்படுகின்றது, கிண்ணியாவிலே இறைவரி செலுத்தப்படுகின்றது, அதற்கான ஒரு ஒரு பொறிமுறை இருக்கின்றதா? உண்மையாக அடிப்படையில் உண்மையாக இறைவரி செலுத்தப்படுகிறதா? அந்த வரி செலுத்தப்படுகின்ற வரி மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்காக செல்லுகின்றது? உண்மையா நீங்க கேட்கிற கேள்வி மிகவும் காத்திரமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி கினியா நகரசபை எல்லைக்குள் இருக்கின்ற குடியிருப்பாளர்கள், அதே போன்று வியாபாரிகள், நுகர்வு வியாபாரிகள் என்று பல வகையான வியாபார நடைமுறைகள் இருக்கின்றன. இவர்களிடமிருந்து நகரசபை வரியை அறவிட வேண்டும். இதுக்கு இந்த லோக்கல் கவர்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கின்றன. இந்த சிஸ்டத்தை முழுமையாக செயலாளராக இருக்கின்றவரோ அல்லது அந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற சபை தலைவராக இருக்கின்றவரோ இதை முழுமையாக வழங்கியிருக்க வேண்டும். கானை துப்புரவாக்குவதும் ரோட்டை கூட்டுவதும் தான் நகரசபையுடைய வேலை அல்ல. நகரசபையுடைய வேலை ஒரு நகர அந்த எல்லைக்குள் உள்ள மக்களை முழுமையாக பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் அந்த நகரசபை தலைவருக்கு இருக்கின்றன. அதாவது நகரத்தில் இருக்கிற பொருண்மையம், அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய முயற்சிகளுக்கு வலு கொடுத்து அந்த பொருளாதாரத்தின் மூலம் ஏற்படுகின்ற அந்த லாபத்தின் மூலம் ஏற்படுகின்ற வரியை மக்கள் இங்கே செலுத்தி அந்த வரிப்பணத்தின் மூலம் அந்த நகரத்தை மேம்படுத்துவது தான் ஒரு உள்ளூராட்சி சபையினுடைய அடிப்படை வேலை. அந்த வரி எடுக்கப்படுவதற்கு அப்பால் வரி எடுக்கப்படுவதற்கும் அந்த வரி உண்மையாகவே வெளிப்படைத்தன்மையாக மக்களுக்கு பயன்படுகிறதா என்று பார்ப்பதற்கான ஒரு பொறிமுறை கிண்ணியாவிலே இருக்கின்றதா? இல்லை, அந்த பொறிமுறை இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், எங்களுடைய நீங்களும் கினியாவில் அதிக காலம் வாழ்ந்தவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் கண்டிருப்பீர்கள். கினியாவுடைய நகர சபையுடைய வேலை திட்டங்கள், கினியா நகர சபையினுடைய சில்ட்ரன் பார்க் கொண்டு இருக்கின்றன. இந்த கினியா சில்ட்ரன் பார்க் எந்த வகையில் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சென்று பார்த்தால் அதனுடைய அவலம் மிகவும் பரிதாபமான. நீங்கள் சொல்வது ஒன்று, நீங்கள் சொல்லுவது கிண்ணியாவினுடைய சில்ட்ரன்ஸ் பார்க்கை சொல்லுகிறீர்கள். நாங்கள் நாளாந்தம் இது நாங்கள் மக்களுக்கு உண்மையாக வகை கூறக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை கிடைக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருப்பதால் இதை உங்களிடம் கேட்கின்றோம். கிண்ணியாவினுடைய சிறுவர் பூங்கா மட்டுமில்லை, கிண்ணியாவினுடைய சந்தை நடக்கும் இடம், கிண்ணியாவினுடைய போக்குவரத்து அதாவது பஸ் டிப்போ, கிண்ணியாவினுடைய வீதிகள், சாலைகள் எல்லாம் ஒரு நிற்கதியான ஒரு நிலையிலே, அதாவது அபிவிருத்தி அடையாத நிலையிலே அல்லது எங்கும் குப்பைகளாய் இருக்கின்ற நிலைதான் காணப்படுகிறது. இப்படியானால் ஏன் கிண்ணியாவுக்கு ஒரு நகரசபை தேவை? இல்லை, கிண்ணியாவுக்கு நகரசபை மிகவும் முக்கியம். நகரசபையை வழிநடத்துகிறவர்களுக்குரிய வழிமுறைகள் தெரியாத காரணம்தான் இந்த நகரசபையினுடைய நிலை இந்த நிலைக்கு இருக்கின்றன. தேவை நான் சேர்மனாக வேண்டும், தேவை நான் ஒரு மெம்பராக வேண்டும், ஆனால் மக்களுக்குரிய தேவைகளை என்னால் செய்ய முடியாது, என்னால் எந்த மொழியிலும் பேச முடியாது. ஒரு அதிகாரிகளோடு சென்று ஒரு எங்களுடைய தேவைகளை ஒரு பலமான முறையில் மக்களுடைய அவல நிலையை பலமான முறையில் போய் சொல்லி பெற்றெடுக்கக்கூடிய நிலைமை இல்லை. உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன். கினியாவுக்கு பாலம் கட்டப்பட்டுச்சு சவுதி அரசாங்கத்தினால். நாங்கள் பல கூட்டங்களை நடத்தி வெல்கம் போர்டு ஒன்றை நாங்கள் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் செய்வோம் என்று சொன்னோம். அன்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதுக்கான எந்த வேலை திட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை. ஆனால் நகரசபைக்கு நகரபிதா ஒன்று வந்தார். அவர் ஒரு வரவேற்பு கோபுரம் ஒன்றை கட்டினார். அவர் வைத்த அண்டு ஓடன உருளோசு, நேரம் காட்டின உருளோசு இன்றைக்கும் அதே நேரத்தை காட்டுது. ஒரு நாளைக்கு 2 நேரத்தை சரியாக காட்டுற ஒரு கடிகாரமாகத்தான் அந்த கடிகாரமும் இருக்கின்றது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த எல்லை, அதாவது அந்த கோபுரம் கட்ட வேண்டிய இடம் எங்கே, கட்டப்பட்டது எங்கே, அவருடைய திட்டம் முழுமையாக அதில் நிறைவு பெற்றதா என்று கேட்டால் அந்த கோபுரத்துக்கு செலவழித்த பணம், மக்கள் பணம், அது அனாவசியமான பணமாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கு.
இந்த நிலையில்தான் வந்த அனைத்து நகரபிதாக்களும் இதே கதியைத்தான் செய்தார்கள். உங்களுக்கு உதாரணத்துக்கு கொண்டே சொல்கின்றேன். கினியாவுக்கு அழகுபடுத்துகிறேன் என்று சொல்லி கினியாவிலே புகாரி ஜங்ஷனில் ரவுண்ட் போர்டு ஒன்று இருக்கின்றன. அந்த ரவுண்ட் போர்டில் ஒரு கம்பி ரவுண்ட் ஒன்று இருக்கும், வேலியாக இருக்கும். அது ஒரு தலைவர் வந்தார் கலட்டி விடுவார், இன்னொரு தலைவர் வந்தால் அதை பூட்டிடுவார். அவர் வந்தால் 2 மரத்தை நாட்டுவார், ஒரு லைட்டை போடுவார். இதுதான் இவங்களோட அபிவிருத்தியாக. அப்படியானால் கிண்ணியாவுக்கான ஒரு பேண்தகு நகர அபிவிருத்தி திட்டம் இல்லை. கிண்ணியாவுக்கான ஒரு பேண்தகு பசுமை திட்டம் இல்லை. கிண்ணியாவுக்கான ஒரு பேண்தகு திண்ம கழிவுகள் திட்டம் இல்லை. இதை ஒரு நகரசபை தலைவரும் இதுவரை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிறீர்கள். நிச்சயமா நீங்கள் கண்டிருக்க வேண்டும். நீங்கள் சொன்னதை நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இந்த திண்ம கழிவுகள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஒரு கிராமமே வாழ இயலாத நிலைமையில் இருக்கின்றன. ஆலங்கனியுடைய சைவ மயானத்துக்கு அண்மையில் இப்பொழுது திண்ம கழிவுகளை அங்கே போடுவதனால் அதை அந்த உணவுகளை தேடி வரும் யானை கூட்டமும் அந்த கிராமங்களை அடைவதாக மக்கள் சொல்லுகிறார்கள். ஆலங்கனி, ஈச்சந்தீவு, பைசல் நகர், சின்ன தோட்டம் போன்ற கிராமங்களில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் அச்சத்தோடு வாழ்கின்றனர். யானை தொல்லைகள் அதிகம். அங்கே அவர்களுடைய வான் பயிர்கள் எல்லாமே நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திண்மை கழிவுக்காக அந்த சேதனை பசலை உருவாக்குவதற்கான மெஷினரிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த மெஷினரி மழையில நலையிறது, வெயிலில் காய்கிறது, மலக்கடை பிடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றன. இவைகளை கூட ஒரு ஒழுங்குமுறையான செயல் திட்டத்தோடு வழிநடத்துவதற்கு எந்த தலைமைத்துவமும் முன்வரவில்லை, இதை வழி நடத்தவில்லை என்பதுதான் என்னுடைய மிகவும் கவலையான ஒரு விஷயம். இதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு உண்மையாகவே நகரசபையை வழிநடத்தக்கூடிய நிபுணத்துவம் இல்லையா, அல்லது அவர்களுக்கு அந்த தேவை, அல்லது பதவி தரும் இதமான சூட்டில் அவர்கள் குளிர் காய்ந்த பிறகு அவர்களுக்கு அந்த தேவை இல்லை என்று நினைக்கிறீர்களா, அல்லது கிண்ணியா மக்கள் மீது உண்மையாகவே ஒரு பாசமும் அல்லது ஒரு வழி நடத்த வேண்டும் என்ற பொறுப்பும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? கிண்ணியா மக்கள் மீது அரசியல் வரும்போது எல்லோருக்கும் அன்பு வருகின்றது. கிண்ணியா மக்களோடு அன்பு வருகின்றன. அரசியல் முடிந்த பின்பு அந்த மக்களை அவர்கள் மறந்து விடுவார்கள். இதுதான் காலங்காலமாக நடந்து வர விஷயம். அரசியல் காலங்களில் மாமா, மச்சான், சாச்சா, பெரியப்பா என்று எல்லோருமே உறவுகளை சொல்லுவார்கள், எல்லா விடயங்களையும் பேசுவார்கள். ஆனால் முடிந்து விட்டால் எல்லாமே முடிந்தது. மக்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய அபிலாஷைகளை சொல்லுகின்ற குயின்ஸ் டிவி கலையகத்திலிருந்து அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது. இதற்காக கிண்ணியாவில் மாத்திரமல்ல, முழு திருகோணமலை மாவட்டத்திலும் இந்த உள்ளூராட்சி சபைகளிலே போட்டியிடுகின்ற போட்டியாளர்கள், வேட்பாளர்கள், அரசியலாளர்களை நாங்கள் எங்கள் கலையகத்திலே சந்திக்க இருக்கின்றோம். மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய அபிலாஷைகள், அவர்களுடைய தேவைகள், மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக அவர்களுடன் பேச இருக்கிறோம். அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். குயின்ஸ் டிவி உங்களுக்கான அடுத்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நாங்கள் அதிகமாக நேசிக்கும் இந்த கிண்ணியா மண்ணினுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக மக்களுடைய குரல்களை, மக்களுடைய அபிலாஷைகளை சொல்லுகின்ற குயின்ஸ் டிவி கலையகத்திலிருந்து அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியிலே இன்று நாங்கள் தேசிய காங்கிரஸ் தலைமை வேட்பாளர், குதிரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற முத்துமரைக்கார் அப்துல் ஜவாத் அவர்களுடைய முதலாவது பேட்டியை நாங்கள் இன்று கண்டோம். தொடர்ந்தும் அவருடன் நாங்கள் பேச வேண்டும் என்று நினைக்கின்றோம். அடுத்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியிலே இன்னொரு அரசியலாளரோடு, இன்னொரு வேட்பாளரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் பிலிப் முருகையா. வணக்கம். ஆய்போவான். சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்.